சர்க்கரை வியாதி பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பயங்கள் இருக்கு. அது வந்து ஒரு பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பணக்காரங்களாயிட்டோமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனா சர்க்கரை வியாதிக்காக செலவு பண்ணக்கூடிய பணக்காரர்களாக மாறிவிட்டோம். சர்க்கரை வியாதி அப்படின்றது என்ன அப்படின்னு நிறைய நம்ம வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். சர்க்கரை வியாதி டெஸ்ட் பண்ண போகும்போது ஒரு பயம் இருக்கும். எனக்கு இன்னைக்கு சர்க்கரையினோட அளவு எவ்வளவு இருக்கும் என்னுடைய உடல்ல அப்படின்னு சொல்லி அந்த பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தோடனையும் நம்ம உடம்புல அட்ரினல் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அட்ரினல் சுரந்தது அப்படின்னாவே இன்சுலினோட சுரபிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சது அப்படின்னாக்க நம்மளோட டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து இன்சுலின் குறைபாடு இருக்கிறதாக தான் காட்டும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க அதை போயிட்டு மாதம் முழுவதும் அப்படிதான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு மட்டும்தான் அந்த பயம் இருக்கும். மற்றபடி நம்ம இயல்பா நம்ம வேலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இன்சுலினோட சுரபி வந்து நல்ல முறையில சுரந்துட்டு இருக்கும் நம்ம உடம்புல. சோ அப்படி இருக்கும்போது நம்ம மாதம் முழுவதுமே ஒரு மாதத்திற்கு இந்த சர்க்கரையின் அளவு தான் நம்ம உடல் இருக்குதுன்றது நம்ம பிக்சேஷன் பண்றோம் பாத்தீங்களா, அங்கதான் வந்து நம்ம தப்பான ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்றோம். சோ இத வந்து நம்ம மாற்றிக்கொண்டு நம்ம தைரியமா இருந்து கொண்டே நம்ம உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம அன்றாட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸ் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாவே சர்க்கரை வியாதியில இருந்து தப்பித்து கொள்ளலாம். இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தாய்நாடு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.